வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். புலனாய்வு பிரிவின் கண்டுபிடிப்பை நிராகரித்தால் அமெரிக்கா எதிர்வினையாற்றும் ரணில் எச்சரிக்கை. மே 3 அமைதி காலம் ஆரம்பம். தேர்தல் பிரச்சாரங்களுக்கு முற்றாக தடை. தேர்தல் தொடர்பில் மேலும் 14 முறைப்பாடுகள் பதிவு. புதிய வாகனங்களுக்கு அதிக கிராக்கி. விலையில் வீழ்ச்சி ஏற்படுமா? வெளியான தகவல். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால உயர் நீதிமன்றில் முன்னிலை. இந்தியாவுடனான ஒப்பந்தங்கள் சட்டவிரோதமானவை. உதய கம்மன்பில சுட்டிக்காட்டு. 35 வருடங்களின் பின் காங்கேசந்துறை பலாலி இடையில் அரச பேருந்து சேவை ஆரம்பம். மத்திய வங்கியின் ஆளுநர் ஜனாதிபதியிடம் கையளித்த அறிக்கை. யாழில் மாபெரும் மேதின பேரணி. இலங்கை ஆசிரியர் சங்கம் விடுத்துள்ள அழைப்பு. 2 பஸ்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து. 30 பேருக்கு காயம். லஞ்சம் வாங்கிய பொது சுகாதார பரிசோதகர் அதிரடியாக கைது. 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான அமெரிக்க புலனாய்வு பிரிவின் கண்டுபிடிப்புகளை இலங்கை நிராகரித்தால் வாஷிங்டன் எதிர்மறையாக பதிலளிக்கக்கூடும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எச்சரித்துள்ளார். இசைக்கலைஞர் இராஜ் வீரரத்ன மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல்வாதி மிலிந்த ராஜபக்ஷ ஆகியோருடன் ஒரு நேர்காணலின் போது பேசிய ரணில் விக்ரமசிங்கே தாக்குதலுக்கு பின்னால் சஹ்ரான் ஹாசிம் தான் மூளையாக செயல்பட்டார் என்று அமெரிக்க புலனாய்வு பிரிவு விசாரணையில் முடிவு செய்யப்பட்டதாக கூறினார். இந்த நிலையில் தாக்குதல் குறித்து இலங்கை வேறுபட்ட கதையை ஊக்குவிக்க முயன்றால் அது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை கோபப்படுத்தக்கூடும் என்றும் அவர் அதிக வரிகளை விதிப்பதன் மூலமோ அல்லது தனது பதவி காலத்தில் உக்ரைனின் தலைமையை நடத்தியது போன்ற ராஜதந்திர நடவடிக்கை எடுப்பதன் மூலமோ எதிர்வினையாற்றக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அமைதிக்கான திகதியை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. எதிர்வரும் மே மாதம் 3 நள்ளிரவு முதல் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அமைதி காலம் ஆரம்பமாகிறது. அதன்படி உள்ளூராட்சி தேர்தலுக்கான பிரச்சாரம் எதிர்வரும் 3 சனிக்கிழமை நள்ளிரவுடன் நிறைவு பெற வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. வேட்பாளர்கள் மற்றும் அவர்களது ஆதரவாளர்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் 6 உள்ளூராட்சி தேர்தல் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று காலை 6 மணியுடன் முடிவடைந்து கடந்த 24 மணி நேரத்தில் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான 14 முறைப்பாடுகளை இலங்கை காவல்துறை பெற்றுள்ளது. முறைப்பாடுகளில் ஒரு தேர்தல் வன்முறை தொடர்பாகவும் 13 தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பாகவும் பெறப்பட்டுள்ளன. இந்த காலகட்டத்தில் 8 ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மார்ச் 3 முதல் ஏப்ரல் 28 வரை தேர்தல் தொடர்பாக மொத்தம் 412 முறைப்பாடுகள் காவல்துறைக்கு கிடைத்துள்ளன. இவற்றில் 326 தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பானவை, 86 தேர்தல் வன்முறை தொடர்பானவை. இந்த காலகட்டத்தில் மொத்தம் 32 வேட்பாளர்கள் மற்றும் 137 ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மொத்தம் 31 வாகனங்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இறக்குமதி செய்யப்பட்டு வாகனங்கள் விற்பனையாகாமல் தேங்கியிருப்பதாக வெளியான தகவலை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் நிராகரித்துள்ளது. வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டதன் பின்னர் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களில் 75% இதுவரையில் விற்பனையாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாட்டிற்கு வாகன வரத்தில் பற்றாக்குறை இல்லை என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார். கொழும்பு மற்றும் ஹம்பாந்தோட்டை துறைமுகங்கள் ஊடாக இதுவரையில் 7000 புதிய வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. புதிய வாகனங்களுக்கு அதிக கிராக்கி நிலவுகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் வெளிநாட்டு நாணய பெறுமதியில் நிலவுகின்ற தளம்பல் நிலை காரணமாக வாகனங்களின் விலையில் வீழ்ச்சி ஏற்படுமா என்பதை சரியாக கணிக்க முடியாதிருப்பதாகவும் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அடிப்படை உரிமைகள் மனு மீதான விசாரணை ஒன்றிற்காக இன்று காலை உயர்நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். உயர் நீதிமன்றம் இதற்கு முன்னர் பிறப்பித்த உத்தரவிற்கு அமைய மைத்ரிபால சிறிசேன இன்று இவ்வாறு முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ரோயல் பார்க் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதியை மன்னித்து விடுதலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய மனு தொடர்பாக உயர் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தது. ரோயல் பார்க் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஜூட் ஸ்ரமந்த ஜெயமகாவுக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதி மன்னிப்பை ரத்து செய்ததிலிருந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்டுள்ள மின்சக்தி மற்றும் எரிபொருள் தொடர்பான திட்டத்திற்காக இலங்கை வரும் இந்தியர்களுக்கு ஜனாதிபதிக்கும் நிகரான விடுபாட்டு உரிமைகள் வழங்கப்பட உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை குறிப்பிட்ட அவர், இந்தியாவுடன் கச்சாத்திடப்பட்ட 7 திருட்டு ஒப்பந்தங்களில் 2 உள்ளடக்கங்களை தாம் அண்மையில் வெளிப்படுத்தியதாக தெரிவித்துள்ளார். அதில் இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான எண்ணெய் குழாய் இணைப்பு தொடர்பான முத்தரப்பு ஒப்பந்தத்தின் 7வது சரத்தில் இந்த ஒப்பந்தம் தொடர்பான வேலை திட்டத்தில் பங்கு பற்றும் இந்தியர்களுக்கும் அதில் இந்திய அரசாங்கத்துக்காக பணியாற்றும் இலங்கையர்களுக்கும் எதிராக வழக்கு தொடர முடியாது என்ற விடுபாட்டுரிமை வழங்க என குறிப்பிடப்பட்டுள்ளதாக உதய கம்மன்பில குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று மதுரைக்கும் மன்னாருக்கும் இடையிலான மின்சார பரிமாற்ற திட்டம் தொடர்பான ஒப்பந்தத்தின் 7வது சரத்திலும் இத்தகைய விடுபாட்டுரிமை தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய இந்த வேலை திட்டங்களால் ஏற்படும் சூழல் பாதிப்புகள் அல்லது வேறு சில விடயங்கள் தொடர்பிலும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள தரப்பினருக்கு எதிராக வழக்கு தொடர முடியாது. இலங்கையின் சட்டத்திற்கமைய நாட்டின் முதல் குடிமகனான ஜனாதிபதி மாத்திரமே இத்தகைய விடுபாட்டுரிமை உரித்துடையவராவார். எனவே அரசியல் அமைப்பின் சரத்தின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்து இந்த ஒப்பந்தங்களில் வெளிப்படையாக மீறப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை போக்குவரத்து சபையினால் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 2 புதிய பேருந்து சேவைகள் இன்றைய தினம் மீண்டும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட்டு மானிப்பாய் ஆலங்குழாய் அளவட்டி ஊடாக தெள்ளிப்பளை நோக்கி முன்னெடுக்கப்படும் வகையில் ஒரு பேருந்து சேவையும், காங்கேசந்துறையிலிருந்து பலாலி வீதியூடாக மற்றொரு பேருந்து சேவையுமே இவ்வாறு மீள ஆரம்பிக்கப்பட்டது. போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் ஆலோசனைக்கு அமைய இலங்கை போக்குவரத்து சபை தலைவர் ஜீவக பிரசன்ன புரசிங்கவின் பிரசன்னத்துடன் பேருந்து சேவை ஆரம்பமானது. நீண்ட காலங்களுக்கு பின்னர் குறித்த வழித்தடங்கள் ஊடாக பேருந்து சேவை மீள ஆரம்பித்ததால் பொதுமக்கள் பலரும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். 35 வருடங்களின் பின்னர் கடந்த 10ஆம் திகதி நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்ட பலாலி வீதி வரை இன்றைய தினம் பேருந்து சேவை ஆரம்பிக்கப்பட்டதுடன் பேருந்து சேவை நேர அட்டவணை தொடர்பாக பின்னர் அறிய தருவதாக பிராந்திய முகாமையாளர் தெரிவித்துள்ளார். குறித்த ஆரம்ப நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவனாந்த ராஜா உள்ளிட்ட போக்குவரத்து சபை உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். இலங்கை மத்திய வங்கியின் 2024ஆம் ஆண்டுக்கான நிதியியல் அறிக்கைகள் மற்றும் தொழில்பாடுகள் தொடர்பான அறிக்கையை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கையளித்துள்ளார். அறிக்கையின் பிரதி ஒன்றை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவினால் ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்கவிடம் கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மத்திய வங்கியின் உயர் அதிகாரிகள் சிலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசியல் தலையீடற்று ஆட்சியை ஏற்படுத்துவோம் என ஆட்சி அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அனுர அரசும் கடந்த கால ஆட்சியாளர்கள் போன்றே அரசியல் தலையீடுகளை செய்கிறது என இலங்கை ஆசிரியர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. யாழ்ப்பாண ஊடக அமையத்தில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் யாழ் மாவட்ட செயலாளர் சிவசுதன் இன்றைய தினம் ஊடக சந்திப்பொன்றை மேற்கொண்டு இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், இலங்கை ஆசிரியர் சங்கம் மற்றும் வெகுஜன அமைப்புகளுடன் இணைந்து உழைப்பாளர் தினத்தை கொண்டாட ஏற்பாடு செய்துள்ளது. ஆசிரியர் மற்றும் அத்துறைசார் தரப்பினரது ஊதியம் அதிகரிப்பு, கல்வித்துறையில் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது, மக்களின் காணி நிலங்கள் விடுவிப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து குறித்த மேதின பேரணியானது வருகின்ற 1ஆம் திகதி முற்பகல் இடம்பெறவுள்ளது. யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் ஆரம்பிக்கப்படவுள்ள குறித்த மேதின பேரணியானது யாழ்ப்பாண பொது நூலகம் முன்பாக ஒன்று கூடி பேரணி கூட்டம் நடைபெறவுள்ளது. குறித்த பேரணியில் அனைத்து துறைசார் தரப்பினரும் ஆதரவை வழங்கி குறித்த பேரணியை வலுப்படுத்துவது அவசியம் என்றும் அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயர்கல்வி ஒத்துழைப்புகளுக்கான கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு மற்றும் சிங்கப்பூரின் தேசிய பல்கலைக்கழகத்திற்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்காக பிரதமர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. உத்தேச புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதன் மூலம் இலங்கை மாணவர்களுக்கு சிங்கப்பூரின் தேசிய பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டம் உள்ளிட்ட பட்ட படிப்புகளை மேற்கொள்வதற்கும் ஒருங்கிணைந்த ஆய்வுகளை மேற்கொள்வதற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்காக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக பிரதமர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. பெலியத்து போலீஸ் பிரிவின் கெட்டியராட்சி வளைவில் தனியார் பேருந்து ஒன்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்கு உள்ளாகியுள்ளன.
இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தில் சுமார் 30 பேர் காயமடைந்து பெலியத்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் பெலியத்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் பல பகுதிகளிலும் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பல இடங்களில் இடியுடன் கூடிய காலநிலை நிலவுகின்ற நிலையில் ஹந்தலாய் குளத்தின் நீர்மட்டம் வெகுவாக அதிகரித்து வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் கந்தலாய் குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதனால் நேற்றிரவு 6 வான்கதவுகள் அரை அடிக்கு திறக்கப்பட்டுள்ளன. கந்தலாய் குளத்தின் மொத்த நீரின் கொள்ளளவு 1,14,000 கன அடியாகும். நேற்றிரவு கனமழை காரணமாக நீரின் கொள்ளளவு 1,14,000 கன அடியாக உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் அங்கு தற்போது வினாடிக்கு 1,400 கன அடி அளவு நீர் வெளியேறி வருவதாகவும் கந்தலாய் நீர்ப்பாசன பொறியியலாளர் சிந்தக்க சுரவீர தெரிவித்துள்ளார். தெற்கு அதிவேக வீதியில் ககத்துடுவ போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு 5.5 கிலோமீட்டர் மைல் கல்லுக்கு அருகில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 3 காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மாத்தறையிலிருந்து கொட்டாவை நோக்கி பயணித்த கார் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் காருக்கு அருகில் சாரதி நின்று கொண்டிருந்த போது அதே திசையில் பயணித்த மற்றொரு கார் அவர் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. உயிரிழந்தவர் துமோதரை பகுதியை சேர்ந்த 41 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த சாரதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் மற்றைய காரின் சாரதி மற்றும் காரில் பயணித்த இருவர் ஹோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த வாகன விபத்து குறித்து ககதுடுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டு கரடியனாறு பகுதியில் கடையொன்றிற்கு அனுமதி பத்திரம் வழங்க 6,000 ரூபாய் லஞ்சமாக வாங்கிய பொது சுகாதார பரிசோதகர் ஒருவரை இன்று மாறுவேடத்திலிருந்து லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவினர் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். குறித்த பிரதேசத்தை சேர்ந்த ஒருவர் உணவு கடை ஒன்றை அமைப்பதற்காக கரடியனாறு சுகாதார பிரிவில் கடமையாற்றி வரும் பொது சுகாதார பரிசோதகர் ஒருவரிடம் கோரிய போது அவர் லஞ்சமாக 6,000 ரூபாவை கோரியுள்ளார். இதனையடுத்து குறித்த கடை உரிமையாளர் கொழும்பில் உள்ள லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்ததை அடுத்து அவர்களின் வழிகாட்டலில் சம்பவ தினமான இன்று பிற்பகல் 12 மணி அளவில் கரடியனாறு பகுதியில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவினர் மாறுவேடத்தில் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இதன்போது மோட்டார் சைக்கிளில் சென்ற பொது சுகாதார பரிசோதகர் கடை உரிமையாளரிடம் லஞ்சமாக 6,000 ரூபாவை வாங்கிய நிலையில் அங்கு மாறுவேடத்தில் காத்திருந்த லஞ்ச ஒழிப்பு பிரிவினர் அவரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். இதில் கைது செய்யப்பட்டவர் 54 வயதுடையவர் எனவும் இவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவினர் தெரிவித்தனர். தென்னிந்திய நடிகர் ஜெய் ஆகாஷ் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் தாவடி ஸ்ரீ வடபத்திரகாளியம்மன் தேவஸ்தான கொடியேற்ற நிகழ்வு நேற்றைய தினம் பக்தி பூர்வமாக இடம்பெற்றது. இந்நிலையில் ஜெய் ஆகாஷ் நடிக்கும் திரைப்படம் ஒன்றில் தாவடி ஸ்ரீ வடபத்திரகாளி அம்மனை புகழ்ந்து பாடும் பாடல் காட்சிக்கான ஷூட்டிங் நேற்றைய தினம் ஆலயத்தில் இடம்பெற்றது. எமது குலதெய்வத்தின் பெருமையினை உலகறிய செய்யும் நோக்குடனேயே இங்கு வந்து பாடல் காட்சி பதிவு செய்யப்பட்டுள்ளது என நடிகர் ஜெய் ஆகாஷ் இதன்போது தெரிவித்தார். இதேவேளை ஜெய் ஆகாஷ் ஆலயத்தில் பக்தர்களாக நின்று சுவாமி தரிசனம் செய்ததுடன் பத்திரகாளி அம்மன் திருவீதியுலாவின் போது அவரும் அம்மனை பக்தர்களுடன் சேர்ந்து தோளில் சுமந்து சென்றுள்ளார். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.